தேவன் எங்களை பாவ உலகத்திலிருந்து எங்களை விடுவித்தார். பாவ அடிமைத்தனத்திலிருந்து எங்களை விடுவித்தார். பாவத்தின் தண்டனையிலிருந்து எங்களை விலக்கினார். என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. எனக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். எனக்கு நித்திய ராஜ்யத்தை சுதந்திரமாக கொடுத்திருக்கிறார். எனக்கு நித்திய கிரீடத்தை எனக்கு தருவேன் வாக்கு பண்ணியிருக்கிறார். அவருடைய பிரசன்னத்தில் நான் நித்தமும் மகிழுவேன். அவருக்கே துதி உண்டாவதாக. உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோம். உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. ரெண்டு கரங்களை வைத்து அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. மீண்டும் வாங்க. அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. கற்றதும் பெற்றதும் சங்கீதம் 114. கர்த்தருடைய மேன்மை தங்கின திருநாமம் மகிமைப்படுவதாக. இஸ்ரவேல் எகிப்திலும் யாக்கோபின் குடும்பம் அந்நிய பாசைக்காரரான ஜனத்திடமிருந்து புறப்பட்ட போது, அப்போது இது அல்லேலூயா சங்கீதம்னு சொன்னேன், அதுலேருந்து வருதுன்னு. அது ஏன் அல்லேலூயா சங்கீதம்னா, ஆமாம், இது அங்கே 118ஆம் சங்கீதம் வரைக்கும் இது அவ்விதமாக சொல்லப்பட்டிருக்கிறதுன்னு சொல்கிறாங்க. அப்போ இங்கே எதை குறித்து சொல்கிறாருன்னா, தேவன் தம்முடைய ஜனங்களை நடத்தி வந்த விதம். நேற்றைய தினத்தில் நம்ம பார்க்கும்போதெல்லாம் அவர் அந்த இயேசுவின் நாமம், அவருடைய நாமத்தின் மேன்மையை பார்த்தோம். இங்கே அவர் தேவனுடைய நாமத்தினுடைய மகிமை நிமித்தம் அவர் ஜனங்களை எகிப்திலிருந்து விடுதலை ஆக்கி வருகிறார். அந்நிய பாசைக்காரரான எகிப்திய ஜனங்களிலிருந்து விடுதலை ஆக்கி கொண்டு வர்றார். இப்போ நம்ம இன்றைக்கு நம்ம படிக்கிறதான நம்மை பாவத்திலிருந்து நம்மை கர்த்தர் ரட்சித்தார். பாவ உலகத்திலிருந்து கர்த்தர் நம்மை ரட்சித்தார். அப்போ யூதா அவருக்கு பரிசுத்த இப்போ கொண்டாந்து நம்மளை இப்போ சபைக்குள்ள கொண்டாந்துட்டார். யூதா துதிக்கிற இடத்துல கொண்டாந்துட்டார். துதி அவருக்கு பரிசுத்த ஸ்தானம் ஆயிற்று. யூதான்னா துதி. இஸ்ரவேல் அவருக்கு ராஜ்யம் ஆயிடுச்சு. இஸ்ரவேல்னா தேவனுடைய ஜனம், அதுதான் அவருக்கு ராஜ்யம் ஆயிடுச்சு. அல்லேலூயா. என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம் பார்த்தீங்களா? என்ன ஆச்சரியம் பார்த்தீங்களா? தேவன் நமக்கு வச்சிருக்க இந்த ஆசீர்வாதத்திற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ தேவன் இப்போ நம்ம தேவன் வாசம் பண்ணுகிற இடமாயிட்டோம். யூதா துதிக்கின்ற இடத்துல கர்த்தர் வாசம் பண்ணுகிறார். தேவ ஜனங்கள் இருக்கிற இடத்துல அவருடைய ராஜ்யம் இருக்குது. அப்போ இதை சொல்லி கர்த்தரை துதிக்கிறாங்க. இப்போ சொல்கிறாங்க, கடல் கண்டு விலகி போயிடுச்சான். யார்? செங்கடல். யோர்தான் பின்னிட்டு திரும்பி போச்சான். மலைகள் ஆட்டுக்கடாக்களைப் போலவும் குன்றுகள் ஆட்டுக்குட்டியை போல் துள்ளினது. சீனாய் மலை. கடலே இப்போ கேள்வி, இதெல்லாம் துள்ளிச்சு. கேள்வி என்னென்னா, கடலே நீ ஏன் விலகி போன? யோர்தானே நீ ஏன் பின்னிட்டு திரும்பி போன? மலைகளே நீங்கள் ஏன் ஆட்டுக்கடாக்களை போல் அப்படி துள்ளுறீங்க? குன்றுகளே நீங்கள் ஏன் ஆட்டுக்குட்டி போல் துள்ளுறீங்களே? என்ன வந்துச்சு? ஏன்னா கர்த்தர் எங்களுக்குள் வாசம் பண்ண எங்களை பயன்படுத்தினார். அவருடைய ஜனங்கள் போக நாங்கள் வழிவிட்டோம். அவருடைய ஜனங்களுக்கு கட்டளை கொடுக்க கர்த்தர் எங்களை பயன்படுத்தினார். நாங்கள் அவரை மகிமைப்படுத்துகிறோம். அவர் 7ஆம் வசனத்தை, பூமி ஒரு தடவை தான் இருக்குது, நான் 2 தடவை சொல்கிறேன். பூமியே நீ ஆண்டவருக்கு முன்பாகவும் யாக்கோபின் தேவனுக்கு முன்பாகவும் அதிரு, நீயும் கர்த்தரை மகிமைப்படுத்து. ஏன்னா அவர் கண்மலையை தண்ணீர் தடாகமாக்கினார், கற்பாறையை நீரூற்றாக்கி மாற்றினார், தம்முடைய ஜனத்தை அழகாக நடத்தினார்,
ஆசீர்வாதமாய் நடத்தினார். அவருக்கே துதியும் கனமும் மகிமையும் புகழும் புகழ்ச்சியும் ஞானமும் பலமும் இன்றும் என்றும் சதா காலமும் இருப்பதாக. ஆமேன். இன்றைக்கி நம்மளை பார்த்து சில கேட்குறாங்க, ஏங்க ரொம்ப துள்ளுறீங்க அப்படின்னு கேட்குறாங்களா? ஏங்க இப்படி கத்துறீங்க கேட்குறாங்களா? ஏங்க இப்படி கையை தட்டுறீங்க? ஏங்க இவ்வளோ சத்தமாக ஏங்க கர்த்தரை துதிச்சிட்டு இருக்கிறீங்க? ஏங்க நீங்கள் இப்படி பயப்படுறீங்க? நீங்கள் ஏங்க இப்படி ஆண்டவரை ஆராதிப்பதற்கு இப்படி ஓடுறீங்க? காரணம் அவர் எங்களுக்குள்ளே வாசமாயிருக்கிறார். யூதா துதிக்கின்ற இடம் அவருக்கு பரிசுத்த ஸ்தானம். இஸ்ரவேல் தேவ ஜனங்கள் அவருடைய ராஜ்யத்தின் பிள்ளைகள். ஆமேன். தேவன் எங்களை பாவ உலகத்திலிருந்து எங்களை விடுவித்தார். பாவ அடிமைத்தனத்திலிருந்து எங்களை விடுவித்தார். பாவத்தின் தண்டனையிலிருந்து எங்களை விலக்கினார். என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. எனக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். எனக்கு நித்திய ராஜ்யத்தை சுதந்திரமாக கொடுத்திருக்கிறார். எனக்கு நித்திய கிரீடத்தை எனக்கு தருவேன் வாக்கு பண்ணியிருக்கிறார். அவருடைய பிரசன்னத்தில் நான் நித்தமும் மகிழுவேன். அவருக்கே துதி உண்டாவதாக. அல்லேலூயா. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. சங்கீதம் 114. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலேருந்து வரும்போது அது என்னென்ன நடந்துச்சுங்கிறத நம்ம இதில் பார்த்தோம். அது என்ன செய்கிறார்? கர்த்தர் தம்முடைய ஜனங்கள் மத்தியில் துதிக்கிற ஜனங்கள் யூதானா துதிக்கிற ஜனங்கள் மத்தியில் அவர் இருக்கிறார். இஸ்ரவேல் அவருக்கு ராஜ்யமாயிற்று. அவருடையதான பிரசன்னத்தினால என்ன செய்தார்? கடல்கள் கண்டு விலகி போயிற்று. யோர்தான் பின்னிட்டு திரும்பிட்டு, மலைகள் என்ன செய்தான்? ஆட்டுக்குட்டியை போலவும், பர்வதங்கள் ஆட்டுக்கடாக்களைப் போலவும், குன்றுகள் ஆட்டுக்குட்டிகளைப் போலவும் துள்ளினதான். ஆமேன். அது மாத்திரம் இல்லை, பூமி என்ன செய்யட்டும்? அதிரட்டும் சொல்ல அவர் கண்மலையை தண்ணீர் தடாகமாகவும் கற்பாறையை நீரூற்றாகவும் மாற்றினார். அந்த ஜனங்களுக்கு அப்படிப்பட்டதான அற்புதங்களை கூட இருந்து செய்தார். இந்த தேவன் இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறார். நமக்கும் பெரிய காரியங்களை செய்ய நாமளும் இதை மாதிரி நம்ம என்ன செய்யலாம்? கர்த்தர் நமக்கு செய்த காரியங்களை, அற்புதங்களை எழுதி வைத்து நாம் தேவனை துதிக்கலாம். நாம் இந்த நாளை துதிப்போமா? கர்த்தாவே ஸ்தோத்திரம் அப்பா, அன்றைக்கு நீர் இஸ்ரவேல் ஜனங்களோடு இருந்தீரப்பா. இருந்து கர்த்தாவே அப்பா பெரிய காரியங்களை நீர் செய்தீரப்பா. ஆமே சகல அப்பா உலகத்து ஜனங்களும் அறிந்து கொள்ளத்தக்கதாக ஆமே நீர் உம்முடைய மகத்துவத்தை வெளிப்படுத்தினீரப்பா. தேவனே இன்றைக்கும் கர்த்தாவுடைய மகத்துவத்தை வெளிப்படுத்துவீராக. கர்த்தாவே ஸ்தோத்திர இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை இன்றைக்கும் நீர் செய்து கொண்டிருக்கிறீரப்பா. ஆமை இனியும் செய்வீர் என்று நாங்கள் கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறோம், உம்மை சார்ந்திருக்கிறோம். நீர் நிச்சயமாக உம்முடைய மகத்துவத்தை வெளிப்படுத்தி நீர் தேவன் என்று நாங்கள் உம்முடைய ஜனங்கள் என்றும் அப்பா அந்த பூமியை அறிந்து கொள்ளத்தக்கதாக நீர் கிரியை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.